அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. நாட்குள்ள கடந்து வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த வாரம் முழுவதும் நமக்கு அநேக வீட்டு கூட்டங்கள் ஜபங்கள் இருந்தது. நிறைய பேர் உற்சாகமாக கலந்து கொண்டீங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. அற்புதம் அங்கே நடக்குது இங்கே நடக்குது இல்லை, நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணணுங்க? அற்புதம் நடக்கணும், நடந்து கொண்டு தான் இருக்குது. அதை விசுவாசிக்கிறவர்களால பார்க்க முடியும், விசுவாசிக்கிறவர்களால பார்க்க முடியாது. அப்போ விசுவாசிச்சோம்னா நம்ம என்னத்தை பார்ப்போமாமா? அப்போ விசுவாசத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள், அற்புதத்தை காண்பீர்கள். அல்லேலூயா. கடந்த வாரங்களில் நம்ம வாசிச்ச ஒரு வேதத்தை தியானிப்போம். 1வது அதிகாரம் 11வது வசனம் வாசிங்க. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கடந்த நாட்கள்ல நம்ம தியானிக்கும் பொழுது எதுல ஆசீர்வாதம் இல்லைன்னு பார்த்தங்க. பொண்ணுல இல்ல, அப்புறம் மண்ணுல இல்ல, அப்படி ஒண்ணு பார்த்தோம். ரெண்டாவது ஒரு காரியம் பார்க்கும்போது ஆசீர்வாதத்துடன் பிறந்தவர்கள் ஆசீர்வாதத்தை இழந்து போயிட்டாங்க. எப்படி இழந்து போயிட்டாங்க? தன்னுடைய சுய இச்சையினால போய் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு போகாதனால ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே ஆசீர்வாதத்தை இழந்து போனார்கள் சொல்லப்படுகிறது. அப்போ கர்த்தரால ஆசீர்வாதம் இல்லைன்னா ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும். ஒருவேளை நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருந்து அவருடைய சித்தத்தின் பிரகாரம் நடக்காதபடி சுய இச்சையின் பிரகாரமாக இழுக்கப்பட்டு ஓடணும்னா ஆசீர்வாதத்தை இழக்கவும் முடியும்னு கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. அதுக்கு அடையாளம் யார் பார்த்துங்க? சிம்சோன், தாவீது பார்த்தோம். அவருடைய சுய இச்சையினால இழுக்கப்பட்டு கர்த்தரால ஆசீர்வதிக்கப்பட்டு வந்தவர்கள் கடைசியில ஆசீர்வாதத்தை இழந்து போனார்கள் பார்த்தோம். மூணாவதா ஒரு காரியங்களை பார்ப்போம், எப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். அல்லேலூயா. எதுல ஆசீர்வாதம் அப்படிங்கிற காரியங்களை எடுத்து வாசிக்கலாம். லூக்கா 1வது அதிகாரம் 28வது வசனம் வாசிங்க. இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றார். ஆமென். அல்லேலூயா. இந்த இடத்துல பார்க்கிறது யாருன்னா மரியாள். மரியாள் யாருங்க? இயேசுவின் தாயா. அந்த மரியாளை கர்த்தர் சொல்றாரு, கிருபை பெற்றவளே ஸ்திரீகளுக்குள் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். அல்லேலூயா. ஆசீர்வாதத்துல முக்கியமா ஆசீர்வதிக்கப்பட வேண்டியது யாருங்க? ஸ்திரீகள். ஏன்னா புத்தியுள்ள ஸ்திரீ தான் வீட்டை கட்டுறாளாமா. அப்போ ஒரு ஸ்திரீ ஆசீர்வதிக்கப்பட்டா தான் அந்த குடும்பமே என்ன பண்ணிருக்குங்க. அதற்கு ஒரு உதாரணம் பார்க்கும்போது மரியாதை சொல்லலாம். மரியாதை யாருன்னு பார்த்தீங்கன்னா யோயாக்கீம்னு சொல்லக்கூடிய ஒரு தகப்பனுக்கும் அன்னாள் என்கிற ஒரு தாய்க்கும் பிறந்ததா யாருங்க? இந்த மரியாள். அவங்க அப்பா அம்மா பத்தி சரியா சொல்லப்படல. ஆனா என்ன ஹிஸ்டரி சொல்லப்படுதுன்னா அவங்களுக்கு குழந்தை இல்லையாமா. ஆக்சுவலா மரியாளுங்கிறவங்க லேட்டா பிறந்தவங்க. கர்த்தருடைய சமூகத்துல அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணாங்கன்னா பொருத்தனை பண்ணி, ஆண்டவரே எனக்கு ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அந்த குழந்தையை உமக்கே கொடுத்தேன்னு பொருத்தனை பண்ணவங்க தான் இந்த மரியாள். அல்லேலூயா. ரொம்ப தாழ்மையானவங்க, ரொம்ப எளிமையானவங்க. இன்னும் சொல்ல போனா அவங்களுடைய ரொம்ப பணக்காரங்களோ வசதி வாய்ந்தவங்களோ இல்ல, ரொம்ப வறுமை கோட்டுக்கு உள்ளவர்கள். அதாவது எப்படிங்க, மீடியம் ஸ்டேஜ்ல உள்ள ஒரு குடும்பம் தான் இந்த மரியாளுடைய குடும்பம். அவருடைய தகப்பன் தாயார் ஒரு நல்ல செட்டில்டு ஃபேமிலி, அவங்களுக்கு நிலமெல்லாம் இருந்துன்னு சொல்லப்படுகிறது. ஆனா மரியாள் வரும்பொழுது அவங்களுக்கு அவ்வளோ ஆடம்பரம் இல்லைனாலும் ஒரு மினிமமா இருந்தாங்க. அதை எங்க பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஒரு அதிகாரத்தை கூட எடுத்து வாசிங்க. லூக்கா 2வது அதிகாரம் 24வது வசனம். நியாயப்பிரமாணத்தில் சொல்லி இருக்கிறபடி ஒரு ஜோடி காட்டு புறாவையாவது 2 புறா குஞ்சுகளையாவது பலியாக செலுத்தவும் அவரை எருசலேமுக்கு கொண்டு போனார்கள். அப்பொழுது எதுக்கு குறிப்பிடப்படுதுன்னா, ஒருத்தர் குழந்தைகள் பிறந்தா போய் எருசலேம்ல போய் பலி செலுத்தணும். எவர்களால ஆடுகள் பலி செலுத்த முடியலையோ அவங்களாம் இந்த புறா குஞ்சுகளை பலியிடலாம். எப்படிங்க, அவங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி பலி செலுத்தலாம். அப்படி பார்க்கும் பொழுது மரியாள் யோசிப்புங்கிறவங்க ஓரளவுக்கு வசதி குன்றியவர்கள் தான், ரொம்ப வசதியானவர்கள் இல்லை. கர்த்தர் இந்த இடத்துல வசதியை பார்த்து ஆசீர்வதிக்கல, தாழ்மை உள்ளவர்களே கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க, முதலாவது கர்த்தர் ஆசீர்வாதத்துக்கு என்ன தகுதி வேணுங்க? இந்த மரியாள் ரொம்ப அமைதியானவங்க, ரொம்ப பொறுமையானவங்க, விசுவாசத்தில் ஸ்ட்ராங் ஆனவங்க இந்த மரியாள். அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போதே சொல்றாரு, கிருபை பெற்றவளே நீ வாழ்க, ஸ்திரீகளுக்குள் நீ யாராமா? கீழ் வசனம் வாசிங்க. 31வது வசனம். நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஆமென். அல்லேலூயா. இப்ப கர்த்தர் ஒரு ஸ்திரீயை ஆசீர்வதிக்கும் பொழுது அவர்களுடைய தாழ்மையிலிருந்து அவர்களுக்கு ஒரு உயர்வை கட்டளையிடுகிறார். இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்பது நமக்கு கௌரவத்தையும் அந்தஸ்தையும் தருவது. அல்லேலூயா. சும்மா பணம் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கௌரவம் வந்துருமா?
அந்தஸ்து கொடுத்துருவாங்களா? என்னதான் கோடி கோடியா வச்சிருந்தாலும் அவனை பார்த்து என்ன சொல்லுவாங்க? ஒன்றும் செய்யலாம், அவங்க நடக்கிறான் போக சொல்லுங்க. கௌரவம் அந்தஸ்துங்கிறது பணத்தை சார்ந்தது கிடையாது. அல்லேலூயா. நிறைய நேரம் நம்ம நினைக்கிறோம், நல்ல துணி போட்டாலோ, நிறைய சம்பாதிச்சாலோ, சொத்து வச்சிருந்தாலோ, காரு வீடு வசதி வச்சிருந்தா அதுதான் கௌரவம் நினைக்கிறீங்க. அது கிடையாது. ஒரு தாழ்மையிலிருந்து, ஒரு ஏழ்மையிலிருந்து ஒருத்தர் போனால் கையெடுத்து வணங்குறாங்க தெரியுமா? அதுதான் கௌரவம். அல்லேலூயா. அதுதான் உயர்வு. அப்ப கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம்ங்கிறது பணத்தை பொருளை காட்டிலும் கௌரவத்திலே அந்தஸ்திலே இருக்கு. அல்லேலூயா. அப்ப கர்த்தர் படிக்காதவனே உயரத்துல கர்த்தர் வைப்பார். எப்படி வைப்பாரு? அவனுக்கு கொடுக்கிற கௌரவமும் அந்தஸ்தும் ஒரு விதமான ஆசீர்வாதம். அல்லேலூயா. அப்ப ஆசீர்வாதத்துல முதலாவது கர்த்தர் தருவது என்னங்க? கௌரவம், அந்தஸ்தை கொடுப்பது ஆசீர்வாதம். சும்மா நம்ம சம்பாரிச்சு நல்ல சுகத்தோட இருக்கிறது மாத்திரம் கிடையாது, பண வசதி வாய்ப்பு கூட கிடையாது. இந்த ஒரு ஸ்திரீக்கு ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய அந்தஸ்தை கொடுக்கிறார். 48வது வசனம். நம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார், இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவது என்பார்கள். ஆமென். அல்லேலூயா. அடிமைத்தனத்திலிருந்தும் தாழ்விலிருந்து ஒரு ஸ்திரீயை நோக்கி பார்த்து இப்ப எப்பேற்பட்ட கௌரவம் வருது? இயேசுவை பெற்ற தாயாருங்கிறத ஒரு மிகப்பெரிய கௌரவத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்ப கருத்து இந்த பூமியில வாழும்போது நம்மளும் கொஞ்சம் கௌரவமா வாழணுமா? எப்படிங்க? டிவிஸ்ல போறவங்க பல்சர்ல போனா எப்படி இருக்கு? கொஞ்சம் அந்தஸ்தா இருக்கு. எப்படி பரவாயில்ல, எப்படி இருக்கிறா? கிழிஞ்ச துணி போட்டவன் நல்ல துணி போட்டா எப்படி இருக்கு? நம்ம எல்லாருக்கும் ஒரு விதமான ஆசை, இந்த பூமியில நம்ம சொந்த பந்தத்துக்குள்ள வாழ்ற இடத்துல, வேலை செய்யற இடத்துல நம்ம எப்படி இருக்கணும்? கொஞ்சமாவது கொஞ்சம் கெத்தா கௌரவமா அந்தஸ்தா இருக்கணும். ஆனா இதெல்லாம் நீங்க சம்பாதிச்சு வர்றதில்ல, நீங்க உருவாக்கி வர்றதில்ல, உங்க பெற்றவர்கள் கொடுக்கறதில்ல, கர்த்தரால வருவது. அல்லேலூயா. ஒரு ஏழ்மையிலிருந்து தாழ்மையிலிருந்து ஒரு ஸ்திரீயை கர்த்தர் தூக்கி இனிமேல் அந்த ஸ்திரீயை என்னன்னு சொல்லுவாங்களா? பாக்கியவதி என்று சொல்லுவார்கள். அல்லேலூயா. கௌரவம் கர்த்தரால தான் வரணுங்க, நம்மளால வரக்கூடாது. அல்லேலூயா. சொல்லுங்க, கௌரவம் கர்த்தரால் வர வேண்டும். அதுதான் நிரந்தரம். அதை யாராலையுமே மாற்ற முடியாது, யாராலையுமே அழிக்க முடியாது. அப்ப கர்த்தர் ஸ்திரீகளுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மரியாதை பார்த்து சொல்றாரு, நீ பாக்கியவதி அப்படின்னு. அல்லேலூயா. அப்ப இது எவ்வளவு பெரிய கௌரவம் பாருங்க. இதுல எவ்வளவு பெரிய ஒரு அந்தஸ்து இருக்கு. உலகத்து பார்வைக்கு தெரியாமங்களா? கர்த்தருடைய பார்வைக்கு யார் பரலோகம் போவா? மிடுக்கா இருக்கிறீங்களா? வந்தாவா இருக்கிறீங்களா? நல்ல கௌரவமா தெரியுறீங்க. யார் போவா? ஏழ்மையில இருந்தாலும் அன்னைக்கு அந்த லாசரு தான் ஆபிரகாமுடைய மடியில போய் உட்கார்ந்தார். அல்லேலூயா. இன்னைக்கு நான் இப்படி இருக்கிறேன்னே நினைக்காதீங்க. கௌரவத்தை கர்த்தர் கொடுக்கிறார். உலகம் கொடுக்க வேண்டாம், உங்களுடைய ஆஸ்தி அந்தஸ்து கொடுக்க வேண்டாம், உங்க சொந்த வந்தா அப்பா இவன் பெரியாரான உங்களை உயர்த்த வேண்டாம். கௌரவத்தை கர்த்தர் இடத்திலிருந்து பெற்றுக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. இந்த ஸ்திரீ யாருன்னே ஒரு தெரியாத ஒரு ஸ்திரீ, ஏதோ ஒரு ஊருக்குள்ள ஏதோ ஒரு மூலையில தாழ்மையில இருந்த கர்த்தர் இன்னைக்கு தலையை தூக்கி கௌரவத்தை கொடுக்கிறார். என்னன்னு கௌரவம்? உலகத்தை ரட்சிக்க வந்த ஒரு ரட்சகருடைய தாய்ங்கிற ஒரு கௌரவம். அல்லேலூயா. 52வது வசனம் வாசிங்க. பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் என்ன சொல்றாரு பாருங்க, பலவான்களை ஆசனங்கள்ல இருந்து ஒரு உயர் பதவியில இருந்து தள்ளி வாசிங்க, தாழ்மையானவர்களை உயர்த்துகிறாரா. கர்த்தருடைய பார்வைக்கு நம்ம தாழ்மை உள்ளவர்களா இருந்தா ஒண்ணும் கவலைப்படாதீங்க. உயரப்பட வேண்டியது யாருங்க? யார கர்த்தர் உயர்த்துவாரு? யாரு தாழ்மை உள்ளவங்களோ, யாரு பொறுமை உள்ளவங்களோ, யாரு அமைதியானவர்களோ, யாரு விசுவாசம் உள்ளவர்களோ அவர்களை தான் கர்த்தர் உயர்த்துகிறார். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கிறது முதலாவது எங்க இருக்குதுங்க? கௌரவத்திலையும் அந்தஸ்துல இருக்குது. நம்ம இந்த சமூகத்துல நம்ம வாழ்ற வாழ்க்கை நமக்கு கௌரவத்தை அந்தஸ்தை கொடுக்காது. கர்த்தர் நிச்சயமா நம்மளை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்ப ஆசீர்வாதம்ங்கிறது பல படிகள் இருக்குது, அதுல பல வேரியேஷன்ஸ் இருக்கு. அதுல ஒண்ணு நீங்க கற்றுக்கொள்ள வேண்டியது, நமக்கு கிடைக்க வேண்டிய கௌரவமும் அந்தஸ்தும் கர்த்தர் கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதம். 1 வசனத்தை வாசிக்க. 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 11வது வசனம் 12வது வசனம். சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்திப்படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவள் வாயை கவனித்துக் கொண்டிருந்தான். 15வது வசனம். அதற்கு அன்னாள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல என் ஆண்டவனே, நான் மன கிளேசமுள்ள ஸ்திரீ, நான் திராட்சை ரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை, நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். ஆமென். அல்லேலூயா. இரண்டாவது ஒரு ஸ்திரீ பார்க்கும்போது அன்னாள், அவர்களுக்கு என்ன இல்லைங்க? குழந்தை
இல்ல அப்ப ஆலயத்துல வந்துட்டு அண்ணன் சொல்றாங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுப்பீங்கன்னு சொன்னா நான் உங்களுடைய சமூகத்திலேயே நான் கொடுத்துறேன், அவன் வாழ்நாள் முழுவதும் சவரம் கத்திப்படுவதில்லை, அவன் உமக்காக ஊழியம் செய்வான்னு ஒரு பொருத்தனையே பண்றாங்க. அல்லேலூயா. அதுல அந்த அதிகாரத்தை பத்தி அண்ணாவை பத்தி சொல்லும் பொழுது மன கிளேசமுள்ள ஸ்திரீன்னு சொல்லப்படுகிறது. அதாவது எப்பவுமே கவலையில இருக்கிற ஒரு ஸ்திரீ. எப்படிங்க? எப்பவுமே மனசுல ஒரு குழப்பம், ஒரு நிம்மதி இல்ல, ஒரு மாதிரி பிரச்சனையிலே அழைக்கிற அந்த ஸ்திரீயை பார்த்து கத்திட்ட போய் அந்த ஸ்திரீ வேண்டாப்ல, ஆண்டவரே எனக்கு ஒரு குமாரனை கொடுங்க ஆண்டவரே, கொடுத்தீங்கன்னா உங்களுடைய சமூகத்துல கொடுக்குறேன். அப்ப அங்க இருந்த ஏலி பாக்குறாரு, நீ என்ன ஒன்னும் புடிச்சு வெறிச்சுக்கிட்டு இருப்பியா, ஏன் மனைவிக்கிட்டே இருக்கிறேன்னு. அப்ப அந்த ஸ்திரீ சொல்றாப்ல, ஆண்டவரே நான் அந்த சமூகத்துல என்னுடைய இருதயத்தை எல்லாம் ஊற்றி விட்டாங்கிறேன். இல்லையா? அப்போ ஒரு சில ஜெபங்கள் மௌனமா தான் இருக்கும், ஆனா அதோட பலன் எப்படி இருக்குங்க? பயங்கரமா இருக்கு. 2வது அதிகாரம் 21வது வசனம் வாசிங்க. அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார், அவள் கர்ப்பம் தரித்து 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் பெற்றாள். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டால் கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்தார். ஆமென். அல்லேலூயா. யார் குழந்தை இல்லைன்னு போய் அந்த இடத்துல நின்னாங்களோ அன்னாளுடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் தாழ்மையிலிருந்து உயர்த்தினாராம். இதுக்கு முன்னாடி நிறைய நேரங்கள்ல அந்த ஸ்டோரி நம்ம படிச்சிருக்கோம். யாருங்க? உங்களுடைய இன்னொரு மனைவி அண்ணாவை ரொம்ப கேவலப்படுத்தி அவமானப்படுத்தி கஷ்டப்படுத்தி உனக்கு குழந்தை இல்லையேன்னு கேவலப்படுத்திட்டு இருந்தாங்க. அந்த கேவலம் அண்ணால பொறுக்கவே முடியல. அதனாலதான் இவ்வளவு அழுகாச்சு. யாருங்க? கூட இருக்கிறவங்களே புருஷன் போய் சண்டை போடுறா, பாரு நீங்க கொண்டு வந்தவ என்னை எவ்வளவு கேவலப்படுத்துறான்னு சொல்லி. அந்த கேவலத்துல இருந்து, அந்த அவமானத்துல இருந்து, அந்த தாழ்மையில இருந்து அண்ணாலை கர்த்தர் உயர்த்தினார். அல்லேலூயா. அந்த இடத்துல உயர்த்தி சாமுவேலை மட்டும் கொடுக்கல, சாமுவேலோட சேர்ந்து 3 பசங்க 2 பிள்ளைங்களை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. குழந்தையே இல்லாத மலடியும் கர்த்தர் என்னவா மாட்டினாருங்க? பிள்ளை தாட்சியாய் மாட்டா. அப்ப கர்த்தரால எல்லாம் முடியுங்க. என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, நான் வெறுமையில இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் உயர்வை தந்தார். காரணம் என்ன தெரியுமா? அவன் தாழ்மையில ஏழ்மையில கர்த்தர் ஆண்டவரே நான் ஒண்ணும் இல்லாம மன கிளேசம் உள்ள ஸ்திரீன்னு சொல்றேன். அப்ப எப்ப உங்க இறுதியத்தெல்லாம் நீங்க விட்டுறீங்களோ கர்த்தர் உங்களுடைய சூழ்நிலையை மாற்றி உங்களை உயரத்தில் வைக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. 1 சாமுவேல் வாசிங்க, 3வது அதிகாரம் 19வது வசனம் 20வது வசனம் வாசிங்க. சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனோட கூட இருந்தார். அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசிதான் என்று தான் முதல் பெயர்செபா மட்டுமல்ல சகல இஸ்ரவேலருக்கும் விளங்கினது. ஆமென். அல்லேலூயா. இப்ப குழந்தையே இல்லைன்னு கேவலப்படுத்துறவங்களோட தாயார் இப்ப யாருங்க? சாமுவேலுங்கிற அவர் என்ன சொல்லுவாங்கன்னா, சாமுவேல ஹீரோயிக் ப்ராப்பர்ட் அப்படிம்பாங்க. அப்படின்னா தீர்க்கதரிசிகளுக்கு அவர் தான் ஹீரோவாங்க. யாருங்க? சாமுவேல். அப்பேற்பட்ட ஒருத்தர் பெற்றோருடைய தாய்ங்கிற இப்ப கௌரவம் வந்துருச்சு. தான் முதல் பெயர் சபாவும் மட்டும். இன்னும் சொல்ல போனா இஸ்ரவேல்ல முதல் 2 ராஜாக்களை அபிஷேகிச்சதே யாருன்னா சாமுவேல் தான். தாவீதையும் சவுலையும் யார் தெரியுமா அங்கீகரிச்சாங்க? சாமுவேல் தான் அபிஷேகித்தார். அப்பேற்பட்ட ஒரு பெரிய கௌரவத்துக்கான ஒரு பதவியை யாருக்கு கொடுத்தார் ஆண்டவர்? அண்ணாளுக்கு கொடுத்தார். அண்ணாள் தாயாருக்கு. குழந்தை யாருக்கு இல்லைன்னு சொல்லி எழுதாங்களோ அப்ப இந்த தாய் இப்ப யாருடைய தாய்ங்க? சாமுவேலுடைய தாய். ராஜாவை பத்தி கூட தெரியாம இருக்கலாம், இந்த சாமுவேலை பத்தி தெரியாதீங்க ஒருத்தர் இல்ல. காரணம் என்ன தெரியுமா? அவர் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்துருச்சுன்னா அது நடந்தே தீர்மானம். அப்ப அந்த அம்மாக்கு எவ்வளவு கௌரவம் பாருங்க. என் பையன்கிட்ட போய் கேளுப்பா, இயேசுவை பார்த்து மரியாதை சொல்றாங்க, திராட்சை ரசம் குறைபட்டு போயிடுச்சு, இப்ப என்ன போயிடுச்சு, அந்த இடத்துல திராட்சை ரசம் இல்ல, அவர் என்ன சொல்றாரோ அதை போய் கேளுங்க. காரணம் என்ன? அங்க போய் கேட்டா அது நடக்குங்கிறது அவங்க தாய்க்கு தெரியும். தாய்க்கு எவ்வளவு கௌரவம் பாருங்க. ஒரு இடத்துல ஒரு மிகப்பெரிய வேலையை தான் மகன் செய்ய போறாங்கிறது எவ்வளவு பெரிய அற்புதம் இல்லைங்களா? அப்ப கர்த்தர் நீங்க ஒண்ணு இல்லைன்னு நினைக்காதீங்க, நான் குறைவா இருக்குன்னு நினைக்காதீங்க, நான் இன்னும் தாழ்ந்தே கிடக்குறேன், சமூகத்துல எனக்கு அந்தஸ்து இல்ல, எனக்கு கௌரவம் இல்ல, என்னை பாக்குறவங்களா ஏராளமா பேசிட்டு போறாங்க, நான் செய்யற தொழில் ஒருவேளை அப்படி இருக்கலாம், நான் வாழ்ற வாழ்க்கை ஒரு வேலை அப்படி இருக்கலாம், நான் போட்டுக்கிற துணி ஒரு வேலை அப்படி இருக்கலாம், வேலை இல்லைங்கிற ஒரு கவலை இருக்கலாம். உங்க எல்லாத்தையும் மாற்றி நொடி பொழுதுல அன்னார் வாழ்க்கையை மாற்றின கர்த்தர் நம்ம வாழ்க்கையை என்ன பண்ணுவாங்க? அந்தஸ்து ஆண்டவன் இருந்து வரணும். உங்களோட நம்ம படிக்கிற படிப்போ அறிவோ பணமோ செல்வமோ அந்தஸ்தை கொடுக்காது. இல்லையா? முதலாவது கர்த்தரிடத்துல போய் பாருங்க, ஆண்டவரே நான் தாழ்மை உள்ள ஆண்டவரே, தாழ்மை உள்ளவனுக்கு தான் ஆண்டவர் என்ன பண்றாரு? அப்ப கிருபை பெற்றவதான் யாருங்க? அந்த மரியாள் யாருங்க? அந்த கடைசி ஒரு வாட்சிங்களா என்னது? கிருபை பெற்றவளே நீ வாழ்க ஸ்திரீகளுக்குள். அப்ப தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். கிருபை அளிக்கிறவர் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்க ஆசீர்வதிக்கப்படணும்னா முதலாவது தாழ்மை பெற்றுக்கொள்ளுங்க, கர்த்தரிடமிருந்து கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க. எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, எவ்வளவு மோசம் இருந்தாலும் சரி, ஒண்ணுமே இல்லை இருந்தாலும் சரி, கர்த்தரால உருவாக்க முடியும். அல்லேலூயா. கர்த்தர் வந்தா வனாந்திரமே என்னவா மாறும்? கர்த்தரால செய்ய முடியும். உங்க வாழ்க்கை இப்படியே போறது கிடையாது, இவங்களுடைய வாழ்க்கை இப்படியே போயிருக்கலாம். ஆனா இந்த சாதாரண பெண்மணிகளே, சரித்திர பெண்மணிகளே கர்த்தர் மாற்றினார். இல்லையா? கர்த்தரால எவனையும் உயர்த்த முடியும்,
எவனையும் தாழ்த்த முடியும், பலவான்களுடைய சிங்காசனத்தை தள்ள முடியும். சிறியவனை என்ன பண்றாரா? எளியவனை குப்பையில இருந்து எடுத்து ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார வைக்கிறார். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கை இப்படியே போறதில்ல. கர்த்தர் நிச்சயமா நம்ம வாழ்கிற பூமியில நமக்கு கௌரவத்தையும் அந்தஸ்தையும் கர்த்தரால கொடுக்க, அதை நம்புங்க, விசுவாசிங்க. அதுதான் ஆசீர்வாதம். நம்ம இப்படியே வாழ்றதில்ல. கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள என்ன பண்ணுங்க? நீங்க பிரயாசப்படுங்கள், அதற்காக காத்திருங்கள். கர்த்தருடைய சமூகத்துல அவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க, விண்ணப்பம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 5வது வசனம். கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்திலே தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். 9வது வசனம். ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும், நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருடும். ஏராளமாய் இருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றார். ஆமென். அல்லேலூயா. இன்னொரு நபர் பாத்தீங்கன்னா சாலமோன் இல்லைங்களா? அவரு ராஜாவாகும் போது சின்ன பையனா இருந்தாரு. அவருக்கு மிகப்பெரிய ஒரு தேசம், அந்த மக்களை ஆண்டு கொள்வதற்கு சாலமோன் சொல்றாரு, எனக்கு ஞானம் பத்தாது ஆண்டவரே, எனக்கு அறிவு பத்தாது அப்படிங்கிற. கர்த்தர் அதுக்கு முன்பாகவே தரிசனமாகி உனக்கு என்ன வேணும் கேளு அப்படிங்கிறாரு. இல்லையா? அப்ப சாலமோன் என்ன பண்றாரு? ஆண்டவரே, இத்தனை பெரிய திரளான ஜனங்களை நான் நடத்துவதற்கு எனக்கு போதிய அறிவு பத்தாது, அதனால அறிவு கொடுங்கன்னு சொல்லி சாலமோன் கேட்கிறார். கீழ்வசனத்தை வாசிங்க. சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாய் இருந்தது. ஆகையினால் தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தையே கேட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியினால் உன் வார்த்தையின்படி செய்தேன். ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. ஆமென். அல்லேலூயா. இரண்டாவது கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம்ங்கிறது ஒரு கம்ப்ளீட்டான ஒண்ணு. எப்படிங்க? அவன் என்னதை கேட்டான்? அறிவை கேட்டான். ஞானம், கர்த்தர் கொடுக்கிற ஞானம், கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம். அல்லேலூயா. அப்ப இந்த அறிவு சும்மா படிக்கிறதுனாலயோ பிராக்டிஸ் பண்றதுனாலயோ பிறப்புனாலயோ வர்றதில்ல. சாலமோனுக்கு கர்த்தரே அந்த அறிவை கொடுத்தார். அல்லேலூயா. அந்த அறிவு கர்த்தர் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்துல கொடுத்த அறிவு எப்படி இருக்குமா? இதுக்கு முன்னாடி ஒருத்தன அப்படி இருந்ததில்ல, உனக்கு பின்னாடி அப்படி இருந்ததில்லைங்கிறார். அதுதாங்க ஆசீர்வாதம். நமக்கு கொடுத்த ஆசீர்வாதம்னா நமக்கு காம்படிஷனே இருக்கக்கூடாது. நமக்கு முன்னாடியே எவ்வளவு ஓடக்கூடாது, பின்னாடியே எவ்வளவு துரத்தக்கூடாது. நம்ம மட்டும் தனியா போய் வெற்றி பெறதா கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம். அல்லேலூயா. சாலமோனுக்கு கர்த்தர் அறிவை மட்டும் கொடுக்கல. அவர் சொல்றாரு, நீ கேட்டது எனக்கு பிடிச்சிருந்ததுப்பா, அதனால நான் என்ன பண்ண, உனக்கு ஞானத்தை மட்டும் இல்ல, நீ கேளாத ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்தா கீர்த்தி, புகழ்ச்சி, அறிவு, உயர்வு எல்லாத்தையும் சேர்த்து தாங்க கொடுப்பாரு. ஒன்ன வச்சுக்கிட்டு ஒன்ன கொடுக்கறவர் கர்த்தர் கிடையாது. இல்லையா? அப்ப கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம்ங்கிறது ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ். அதுக்குள்ள என்ன இருக்கு? நீங்க எதிர்பார்க்கிற எல்லாமே அதுக்குள்ள இருக்கும். எனக்கு இது மட்டும் இருந்தா போதும், அது மட்டும் இருந்தா போதும் இல்ல. சாலமோனுக்கு ஞானத்தை கர்த்தர் கொடுத்தார். இல்லையா? இந்த ஆசீர்வாதத்துல ஒரு பார்ட் என்ன தெரியுங்களா? நமக்கு கொடுக்குற ஞானம், அறிவு. நம்ம வீட்டுக்குள்ள பேசுறது கூட ஞானம் வேணும், பிள்ளைகளுக்கு பேசுறது கூட ஞானம் வேணும். ஞானம் பண்ணி நம்ம அரசவையில உட்காந்து நியாயம் தீர்ப்பதற்காக கிடையாது. நீங்க பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் ஞானம் வெளிப்பட வேண்டும். இல்லையா? அது நீங்க வேலை செய்யற இடத்துலயா இருக்கலாம், குடும்பத்துல இருக்கலாம், இல்ல வந்துட்டு வருகிற மக்களை பார்க்கிற இடங்களையா இருக்கலாம். ஞானம் இல்லாம நம்மளால என்ன பண்ண முடியாது? ஒண்ணுமே சும்மா ஏதோ வாய்க்கு வந்து பேசுறது கிடையாது. ஞானத்தோட அறிவோட பேசுகிறதா புத்திசாலித்தனம். இல்லையா? இதை கூட கர்த்தர் தான் கொடுத்தாங்க. இல்லைங்களா? நான் படிச்ச படிப்போ இல்ல நம்ம கத்துக்கிட்ட விஷயமா நமக்கு ஞானம் கிடையாது. கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்பது இரண்டாவது என்னங்க? ஞானம். ஞானம், அறிவு என்பது, புத்தி என்பது கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்துல ஒன்று. அப்ப சாலமோன் கேட்கும் பொழுது கர்த்தருடைய பார்வைக்கு எப்படி இருந்ததுங்க? ரொம்ப பிரீதியா இருந்தா. முதலாவது அவர் ரெக்வெஸ்ட் பண்ணாரு, கர்த்தர் அக்செப்ட் பண்ணாரு. மூணாவது கிராண்ட் பண்ணாரு. சொல்லுங்க, ரெக்வெஸ்ட், அக்செப்ட், கிராண்ட். அப்ப முதலாவது ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு என்ன வேணுங்க? ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. படிச்சவன் எல்லாம் புத்திசாலி கிடையாது. எப்படிங்க? படிச்சவன் எல்லாம் ஞானவான் கிடையாது. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் தவறா ஏதாவது பேசிடக்கூடாது, நான் பேசுற வார்த்தை மற்றவங்களை காயப்படுத்திடக்கூடாது, நான் பேசுறது என் குடும்பத்தை கெடுத்துடக்கூடாது, என் பிள்ளையை வேதனைப்படுத்திடக்கூடாது. எதை பேசினாலும் தெரிஞ்சு பேசுங்க. நாவை பத்தி பேசும்பொழுது என்ன சொல்லிக்கிறோம்? நாவும் ஒரு என்னது? நெருப்பு தானே. எப்படி போட்டுக்கு ஒரு சுக்கான் திருப்புதோ சரீரத்தை நடத்துவது எதுங்க? உங்களுடைய. நீங்க தவறா ஏதாவது பேசிட்டீங்கன்னா அது உங்களுடைய வாழ்க்கை சக்கரத்தை என்ன பண்ணிருமா? எரிச்சு போடுமா. அப்ப ஞானமுள்ள உதடுகளை கேளுங்க. ஆண்டவரே நான் பேசுவது ஞானமா இருக்கணும், நான் கேட்பது ஞானமா இருக்கணும். எங்கிட்ட ஒருத்த வந்து பேசிட்டு போனா அவன் திருப்தியா போகணும், சமாதானத்தோட போகணும். ஏன்டா இவங்கிட்ட வந்து பேசணும்னு பார்க்கணும்.
அல்லேலூயா. அப்ப ஞானமுள்ள உதடுகளை கர்த்தரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் வந்துட்டு ஏதாவது கொடுக்கிறவர் இல்ல, எல்லாத்தையும் கொடுக்கிறவர். அல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தர் ஏதாவது கொடுக்கிறவர் இல்ல, எல்லாத்தையும் கொடுக்கிறவர். அப்ப சாலமோன் கேட்டது அறிவுதான். கர்த்தர் அவன் கேட்காத ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தாரு. ஐஸ்வர்யத்திலையும் ஞானத்திலையும் அவருக்கு முன்னாடி ஒருத்தனும் பிறக்கல, அவருக்கு பின்னாடியும் எவனோ பிறக்க முடியல. கர்த்தர் கொடுத்தா அதுதான் ஆசீர்வாதம். இல்லையா? ஆசீர்வாதத்திலே சிறப்பான ஆசீர்வாதம் இதுதான். நமக்கு போட்டி போடுறதுக்கு ஆளே இருக்கக்கூடாது. இல்லையா? அதாவது என்னங்க, அதை என்ன சொல்லுவாங்க, டெபாசிட்டே இல்லாம நம்ம ஜெயிக்கிறதா கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம். இல்லையா? அப்ப இரண்டாவது நீங்க கர்த்தரிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொள்வது என்னங்க? சொல்லுங்க, என்னங்க? வாய்த்தரன்னு சொல்லுங்க, அப்பதான் கிடைக்கும். என்ன? ஞானம், அறிவை பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் நம்ம எல்லாத்தையும் சுத்தி அடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா ஞானமும் ஒரு புத்தியுள்ள அறிவும் நல்ல பேசக்கூடிய நாவுகளும் தான் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம். அல்லேலூயா. 3வது வாசிங்க. தானியேல் 1வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும் வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜகுலத்தார்களிலும் துறைமக்களிலும் யாதொரு மாசம் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேடினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமையுள்ளவர்களுமாகிய சில வாலிபரை கொண்டு வரவும் அவர்களுக்கு கல்தையை எழுத்தையும் வாசியையும் கற்றுக் கொடுக்கவும் ராஜா தன் பிரதானிகளின் தலைவனாகிய அஸ்பேனாசுக்கு கற்பித்தார். ராஜா தான் உண்ணும் போதனத்திலேயும் தான் குடிக்கும் திராட்சரசத்திலேயும் தினம் ஒரு பக்கை அவர்களுக்கு நியமித்து அவர்களை 3 வருஷம் வளர்க்கவும் அதன் முடிவிலே அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக நிற்கும்படி செய்யவும் கட்டளையிட்டார். அவர்களுக்குள் யூதா புத்திரராகிய தானியேல், அனனியா, மீஷாவேல், அசரியா என்பவர்கள் இருந்தார்கள். பிரதானிகளின் தலைவன் தானியேலுக்கு பெல்தெஷாத்சார் என்றும், அனனியாவுக்கு சாத்ராக் என்றும், மீஷாவேலுக்கு மேஷாக் என்றும், அசரியாவுக்கு ஆபேத்நேகோ என்றும் மறுபெயரிட்டார். ஆமென். அல்லேலூயா. ஒரு 4 நபர்கள் நம்ம தனித்தனியா பார்த்திருக்கிறோம். ஆபத்திலிருந்து உயர்த்தின ஒரு 4 நபர்களை பார்க்க போறோம். ஒண்ணு வந்துட்டு தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. அல்லேலூயா. இவர்கள் எப்படின்னா அவர்கள் உயர்வான ஒரு அந்தஸ்துக்கு போனாங்க. ராஜ அரண்மனைக்குள்ள வேலை செய்யறதுக்காக செலக்ட் பண்ணாங்க. இந்த 4 பேர்த்த எடுத்து, அதாவது நிறைய பேர்களை ராஜா முன்னாடி நிறுத்தணும்னு சொல்லி ட்ரெயின் பண்றாங்க. அவங்களுக்கு நல்ல உணவு கொடுக்குறாங்க. இவங்க 4 பேருக்கு எப்படின்னா அவங்க விண்ணப்பம் பண்றாங்க. அவங்க ராஜாவுக்கு முன்னாடி நிறுத்துவதற்கு முன்பாக நல்ல உணவு கொடுக்கணும், நல்ல பலத்தோட அவர்கள் போகணுங்கிறதுக்காக அவங்க கேட்டதெல்லாம் அவங்களுக்கு கொடுத்து சாப்பிட கொடுத்தாங்க. ஆனா அந்த தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ன பண்ணுனாங்கன்னா, எங்களுக்கு காய்கறி கொடுங்க, பருப்புகளை கொடுங்க, குடிப்பதற்கு எங்களுக்கு திராட்சரசம் வேண்டாம், கறிகள்லாம் வேண்டாம் அப்படின்னு அந்த காவலாளி என்ன சொல்றேன்னா, ஐயா நான் அப்படி ஏதாவது கொடுத்து நீங்க பாக்குறதுக்கு இழைச்சு போய் ஒண்ணு இல்லாம போயிட்டீங்கன்னா ராஜா எங்களை கொன்றுவாரு அப்படின்னு. இல்ல, நீங்க எங்களுக்கு கொஞ்ச நாள் கொடுத்து பாருங்க, நான் எப்படி நான் இருக்கிறேன்னு பாருங்கன்னு இந்த காய்கறிகளை சாப்பிட்டு பருப்புகளை சாப்பிட்டுமே இந்த 4 பேர் பயங்கர சௌரியவான்களா மிடுக்கா இருக்கிறாங்க. அப்ப தொடர்ந்து இந்த காரியங்களை செய்யறாங்க. 17வது வசனம் வாசிங்க. 4 வாலிபருக்குள் தேவன் சகல இடத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார். ஆமென். அல்லேலூயா. இந்த 4 பேர் தான் கர்த்தர் தான் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. இவர்கள் எப்படிங்க ஆசீர்வதிச்சு கர்த்தர் அனுப்புறாரு? இவர்கள் ஞானத்திலையும் புத்தியிலையும் அறிவிலையும் தெரிந்தவர்களா இருந்தாங்களாமா. அப்ப கர்த்தர் ஆசீர்வதிச்சா தான் இதெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும், இல்லைங்களா? எவ்வளவு கத்துக்கிட்டாலும் என்னங்க, எவ்வளவு புரிஞ்சுக்கிட்டாலும் எல்லா சாஸ்திரங்களையும் படிச்சிருந்தாலும் இந்த அறிவு யாராலதான் வருவாங்க? ஏன்னா இங்க அத்தனை பேர் இருக்கிறாங்க. இவங்க 4 பேர் மட்டும் இல்ல, நிறைய வாலிபர்கள் அழகானவர்களை ராஜா முன்னாடி நிறுத்த கூட்டு வராங்க. ஆனா இந்த 4 பேர்த்த கர்த்தர் ஆசீர்வதிச்சார், அதனால அவர்கள் முன்னாடி நின்றார்கள். இதுல சொல்லும் பொழுது தானியேல் சொப்பனங்களை விளக்கக்கூடிய ஒரு நபரா இருந்தார் பார்க்கப்படுகிறது. 19வது வசனம். ராஜா அவர்களோட பேசினார். அவர்கள் எல்லாருக்குள்ளும் தானியேல், அனனியா, மீஷாவேல், அசரியா என்பவர்களைப் போல வேறு ஒருவரும் காணப்படவில்லை. ஆகையால் இவர்கள் ராஜ சமூகத்தில் நின்றார்கள். 20வது வசனம். ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும் அவர்களை 10 மடங்கு சமர்த்தராக கண்டார். ஆமென். அல்லேலூயா. எப்படிங்க 10 மடங்கு மத்தவங்களை கேட்டல அறிவாளியா? யாருங்க? இந்த 4 பேர். எப்படி இந்த 4 பேருக்கு இந்த அறிவு வந்தது? எப்படி கொடுத்ததுங்க? கர்த்தர் கொடுத்தார். நீங்க என்னதான் படிச்சு நான் என்னதான் பண்ணலாம், என் சொந்த அறிவுல நீங்க எவ்வளவு பிராக்டிஸ் பண்ணாலும் உங்களை விட பக்கத்துல நிக்கிறவன் கர்த்தரால ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தானா அவன் எத்தனை மடங்கு உங்களை விட பெரிய ஆளு? நீங்களும் 10 மடங்கு பெரிய ஆளு தான். ஆனா வெளியே காட்டிக்கிறது இல்ல, வெளியே கொண்டு வரதில்ல. கர்த்தர் கொடுக்கிறாராங்கிறதே ஒரு சந்தேகம். அல்லேலூயா. அதனால அவங்க பெரியவங்க இவங்க பெரியவங்க நீங்க வாதிட்டு இருக்காதீங்க. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவன். அந்த தேசத்துல இருக்கிற எல்லா சாஸ்திரிகளிலும் எல்லா படிச்சவர்களிலும் இந்த 4 பேர் 10 மடங்கு சமார்த்தியர்களா இருந்தாங்க. அல்லேலூயா.
அப்ப கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதங்கிறது அப்படித்தாங்க. நமக்கு ஒண்ணுமே தெரியறதில்ல. ஆண்டவரே நானும் 10ல 11 இருந்துற ஆண்டவரே, எப்படிங்க ஆண்டவரே நானும் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துற ஆண்டவரே, அதுதான் நம்ம விண்ணப்பம். ஆண்டவர் சொல்றவங்க பக்கத்துல எவனுமே இருக்க மாட்டான், நீ 10 மடங்கு நான் எப்படி இருப்பேன், அறிவுள்ளவனா இருப்பேங்கிறாரு. அதை பெற்றுக்கொள்ள பிரயாசப்படுங்க. அல்லேலூயா. அப்ப இத்தனை தேசத்துல யாருமே இல்லையா, அத்தனை கோடி மக்கள் யாருமே இல்லையா, ஏன் இந்த 4 பேருக்கு மட்டும் சிறந்தவர்களா விலகுனான்னு பார்த்தா கர்த்தர் அவர்களோடு இருந்தார். இந்த அறிவு இந்த காரியங்கள்லாம் எப்படி வந்தது அந்த 4 பேருக்கு? கர்த்தரால வந்தது. அந்த முதல்ல வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். எத்தனாவது வசனங்க? 17வது வசனம். எல்லாம் சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க, வாசிங்க. இந்த 4 வாலிபர்களுக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தாரு. அல்லேலூயா. அவன் போட்ட அவன் சாப்பிட்ட சாப்பாடும் கற்ற வேதமும் அவனுக்கு அறிவை கொடுக்கல, தேவனே இந்த அறிவை கொடுத்தாரு. அல்லேலூயா. அப்ப தேவன் அறிவை கொடுத்தாருன்னா நீங்க மத்தவனோட ஈக்குவலா நிக்கிறதுல தகுதியே இல்லை. காரணம் என்னங்க, அவனை காட்டிலும் நீங்க 10 மடங்கு எப்படி இருப்பீங்க, பயங்கர உயரத்துல இருப்பீங்க. அதை தாங்க கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. இந்த 4 பேருக்கு பக்கத்துலயே கூட ஒரு நாளே வர முடியல. என்ன பண்ண முடியலீங்களா? இங்க அதாவது அர்ச்சனாவுடைய தங்கச்சி பையன் சொன்னா, இப்போ அடுத்த 4வது போய் ஸ்கூல்ல சேர்றாப்ல, அவன் சொல்லிக்கிறான், விக்னேஷ்னு ஒரு பையன் படிக்கிறான். அம்மா அந்த விக்னேஷ்ங்கிற பையன் வேற ஸ்கூலுக்கு போயிட்டான், இனி நான் வந்துட்டு செகண்ட் ரேங்க் வந்துடுவேன். ஒரு புள்ள மட்டும் இங்க வந்துட்டு இருக்குது, அந்த பிள்ளைய வேற ஸ்கூலை விட்டு போயிடுச்சுன்னா நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்துடுவேன் அப்படின்னா. நம்ம அப்படிலாம் நம்ம யோசிக்கவே தேவையில்லை. நீங்க எங்க இருந்தாலும் சரி, மற்றவர்களை காட்டிலும் நீங்க எத்தனை மடங்கு உயர்ந்தவர்களா இருப்பீங்க, அது வேலை செய்யற 1000 மடங்கு ஆசீர்வாதம், அறிவிலும் ஞானத்திலும் உயர்வுலையும் 10 மடங்கு 1000 மடங்குலாம் இருந்தா நம்ம பூமியிலேயே இருக்க முடியாது. என்னங்க அவ்வளவு விஷயங்களை நம்மளால செய்ய முடியும். அப்ப பாருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சார்னா உங்க பக்கத்துல பதில் பேச கூட உங்களால ஒரு நாளே நிக்க முடியாது. இல்லையா? அப்பேற்பட்ட ஞானத்தை கர்த்தர் வழங்க பண்ணுவார். என்ன நடந்து 49வது வசனம் வாசிங்க. ராஜாவை வேண்டிக் கொண்டதின் பேரில் அவன் சாத்ராக்கையும் மேஷாக்கையும் ஆபேத்நேகோவையும் பாபிலோன் மாகாணத்து காரியங்களை விசாரிக்கும்படி வைத்தான். தானியேலோ வென்றால் ராஜாவின் கொலு மண்டபத்தில் இருந்தான். ஆமென். அல்லேலூயா. இந்த 4 பேர் எங்க நிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த தேசத்தை விசாரிப்பதுல ஃப்ரண்ட் லைன்ல நிக்கிறாங்க. யார் இவங்க? கர்த்தரால ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், கர்த்தரால தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இவர்கள் சாதாரணமானவர்கள் அல்லன்னு தெரிஞ்ச உடனே அவர்களை தேசத்தை விசாரிப்பதற்கு முதலாவதாக நிறுத்துகிறான். இப்ப 3வது அதிகாரம் 4வது வசனத்துல இருந்து 6 வரைக்கும் வாசிங்க. உரத்த சத்தமாய் சகல ஜனங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரருமானவர்களே, உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது என்னவென்றால், எக்காலம் நாகசுரம் கிண்ணரம் வீணை சுரமண்டலம் தம்பூர் முதலான சகலவித கீதவாத்தியங்களின் சத்தத்தை நீங்கள் கேட்கும்போது நீங்கள் தாழ விழுந்து ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ள கடவீர்கள். எவனாகிலும் தாழ விழுந்து அதை பணிந்து கொள்ளாமல் போனால் அவன் அந்நேரமே எரிகிற அக்கினிச்சூரியின் நடுவிலே போடப்படுவான் என்றார். ஆமென். அல்லேலூயா. ஒரு மிகப்பெரிய சிலையை உருவாக்கிட்டு அவர் என்ன சொல்றாரு, நான் இப்ப என்ன பண்ணுவேன், வீணை வாசிப்பேன், சுரமண்டல வாசிப்பேன், மக்கள் அடிப்போம். அப்ப நீங்க இந்த சிலையை எல்லாரும் வணங்கி கொள்ளணும். யாரு வணங்கி கொள்ளியோ அவங்கள உடனுக்குடன் சூளையில போட்டு உங்களை எரிச்சிருவாங்க. இது கண்டிஷன். இப்ப என்ன நடக்குது வாசிங்க. 12 to 15. பாபிலோன் மாகாணத்தின் காரியங்களை விசாரிக்கும்படி நீ ஏற்படுத்தின சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்னும் யூதரான மனுஷர் இருக்கிறார்களே, அவர்கள் ராஜாவாகி உம்மை மதிக்கவில்லை. அவர்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள் என்றார்கள். அப்பொழுது நேபுகாத்நேச்சார் உக்கிர கோபம் கொண்டு சாத்ராக்கையும் மேஷாக்கையும் ஆபேத்நேகோவையும் அழைத்துக் கொண்டு வரும்படி கட்டளையிட்டார். அவர்கள் அந்த புருஷரை ராஜாவின் சமூகத்தில் கொண்டு வந்து விட்டபோது நேபுகாத்நேச்சார் அவர்களை நோக்கி, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் என் தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நான் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமலும் இருந்தது மெய்தானா? இப்போதும் எக்காலம் நாகசுரம் கிண்ணரம் வீணை சுரமண்டலம் தம்பூர் முதலான சகலவித கீதவாத்தியங்களின் சத்தத்தையும் நீங்கள் கேட்கும்போது தாழ விழுந்து நான் பண்ணி வைத்த சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமாயிருந்தால் நல்லது. பணிந்து கொள்ளாதிருந்தீர்களே ஆகில் அந்நேரமே எரிகிற அக்கினிச்சூரியின் நடுவிலே போடப்படுவீர்கள். உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார் என்றார். ஆமென். அல்லேலூயா. இவங்க யாருங்க? சிறந்தவர்கள், பெரியவர்கள், 10 மடங்கு அறிவாளிகள். இவ அரசனால அங்கீகரிக்கப்பட்டு முன்னாடி நிறுத்தினவங்க. ஆனா இப்ப அவங்களுக்கு ஒரு சோதனை வருது. என்ன வருதுங்க? நீ ஒருவேளை நான் நிறுத்தின சிலையை வணங்கலினா உன்னை கையங்கால கட்டி தூக்கி நான் என்ன பண்ண போறேன், உன்னை தூக்கி எரிகிற அக்கினி சூளையில போட போறோம். இப்ப என்னதான் ரெக்கமெண்ட் இருந்தாலும், என்னதான் பேர் இருந்தாலும், இவன் நல்லவன் வல்லவன் எனக்கு பிடிச்சவன்னு சொன்னாலும் இப்ப அவனுடைய நிலைமை என்ன ஆயிடுச்சுங்க? அநேக ஜனங்கள் முன்பாக சாகர நிலைமைக்கு தள்ளப்பட்டான். இல்லையா? கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவனுக்கு ஆபத்து வராதா? கட்டாயம். இவன் ஆண்டவர் ஆசீர்வதிக்கப்பட்டவன் தான். அப்ப அவனுக்கு ஆபத்து வராம இருந்திருக்கலாமே, கர்த்தர் வேற மாதிரி செஞ்சிருக்கலாமே. செய்யல. எல்லாத்துக்கும் வரக்கூடிய பாடுகளும், எல்லாத்துக்கும் வரக்கூடிய போராட்டங்களும், எல்லாத்துக்கும் வரக்கூடிய பிரச்சனை யாருக்கு வந்தது? இப்போ
சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ வந்தது. 17வது வசனம் வாசிக்கீங்களா? 17 இருந்து 22 வரைக்கும் வாசிங்க. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகி உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொருட்களை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகி உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ உங்களை ஒரு பதவி கொடுத்து, ஏப்பா இந்த தேசத்துக்குலாம் நீ பாத்துக்கோ அப்படின்னு உங்களை விட்டுட்டு அவர் போறாரு. நீங்க எல்லாத்தையும் பாத்தீங்க, ராஜாக்கு அடுத்த ஸ்தானத்துல இருக்கிறீங்க. இப்ப அவர் சொல்ற ராஜா சொல்றதை நீங்க செய்வீங்களா செய்ய மாட்டீங்களா? அதாவது நான் சொல்றது நல்லா புரிஞ்சு, உங்களுக்கு பதவி இருக்குது, பொறுப்பு இருக்குது, உயர் அந்தஸ்துல இருக்கிறீங்க, உங்களை கௌரவமா வச்சிருக்கிறாரு. இப்ப ராஜா சொல்றதை நீங்க செய்வீங்களா மாட்டீங்களா? எதுக்கு செய்வீங்க? செய்யலைன்னா என்ன நடக்கும்? செத்து போயிருவீங்களா? அடுத்த வேளை சோத்துக்கு என்ன இல்ல. இந்த நாட்டுல நிறைய பேர் ஐயோ அவருக்கு எடுத்து பேசிடக்கூடாது, பேசினா நீ தூக்கி எங்கேயாவது அடிச்சிருவாரு. என்ன இல்ல இல்ல, இது நான் நடக்கிற நடைமுறையில சொல்றேன். இப்போ ஸ்டீபனுக்கு புரியுற மாதிரியே சொல்லாம, இன்ஜினியரை பகச்சுக்கிட்டா என்ன தூக்கி வேலையிலையும் பாரு, வேற கட்டடத்துக்கு போடுவாரு. இப்ப என்ன ஆகுது, ராஜாவை பகச்சுக்கிட்டா இந்த நிலைமை என்ன ஆயிரும்? அடுத்த வேலை சோத்துக்கு வழியில சிறைச்சாலையில போட்டா கூட பரவாயில்ல, எரிகிற நெருப்புல ஓட்டுவோம், வாழ்க்கையா முடிஞ்சது. இந்த சூழ்நிலையில நீங்க பேசுறதுக்கு துணிவீங்களா? இவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க, நீங்க என்ன பண்ணினாலும் சரி நாங்க வணங்க மாட்டோங்கிறது உங்களுக்கு என்ன பண்ணிருக்கோன்னு வார்னிங் கொடுக்குறாங்க பாருங்க. சும்மா இல்லைங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்று கொண்டுட்டு எல்லாம் போற போக்குல போறதில்ல, கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை தைரியத்தை கொடுத்தது. இல்லையா அவங்க சொல்றேன், ராஜா நீங்க நிறுத்தின பொருட்களை நான் வணங்க மாட்டேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு கடவுள். எவ்வளவு தைரியம் பாருங்க. இவங்க தான் உண்மையிலேயே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வாங்கி தின்னுட்டு அப்படியே போகிறதுக்கே கிடையாது. கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம் கர்த்தரால வந்தது. இன்னைக்கு நான் முன்னாடி நிக்கிறேன், அது கர்த்தர் கொடுத்ததுன்னு தெரிஞ்சிருந்தது. அதனாலதான் தைரியமா பேசுறாங்க. வாசிங்க கீழ வசனம். அப்பொழுது நேபுகாத்நேச்சாருக்கு கடும் கோபம் உண்டு. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுக்கு விரோதமாய் அவருடைய முகம் வேறுபட்டது. சூளையை சாதாரணமாய் சூடாக்குவதை பார்ப்பிலும் 7 மடங்கு அதிகமாய் சூடாகும்படி உத்தரவு கொடுத்து சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை எரிகிற அக்கினி சூளையிலே போடுவதற்கு அவர்களை கட்டுப்படி தன் ராணுவத்தில் பலசாலிகளாகிய புருஷருக்கு கட்டளையிட்டான். அப்பொழுது அவர்கள் தங்கள் சாவைகளோடும் விசாரங்களோடும் வாகைகளோடும் மற்ற வஸ்திரங்களோடும் கட்டப்பட்டு எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்பட்டார்கள். ராஜாவின் கட்டளை கடுமையா இருந்தபடியினாலும் சூளை மிகவும் சூடாக்கப்பட்டிருந்தபடியினாலும் அக்கினி சுவாலையானது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை தூக்கி கொண்டு போன புருஷரை கொன்று போட்டது. ஆமென், ஹல்லேலூயா. இப்ப ராஜாவுடைய கோபம் எப்படி இருக்கு பாருங்க, பயங்கரமான கோபம். யார் கூட்டிட்டு போனாங்களோ அவங்க எல்லாம் புல் வஸ்திரத்தோட போயிருக்கிறாங்க. அவங்க என்னென்ன பொசிஞ்சு கருகி சுருண்டு விழுந்து செத்தாங்க. அப்ப இவ்வளவு பெரிய கோபத்துல நம்ம கண் முன்னாடி பார்த்துட்டு இருந்தா அவர் சொல்றது கேட்போமா கேட்க மாட்டோமா? ராஜா சொல்றாரு, ஐயோ இது என்னடா, அதை பார்த்தாலே பயந்துருவோம். எப்படிங்க, நீங்க சொல்லவெல்லாம் வேண்டாம், உங்களுக்கு தூங்கிட்டுலாம் போக வேண்டாம், சூளைய சூடு பண்ணணுமேங்க. ஐயா மண்டி போட்டுட்டையான்னு விழுந்துருப்போம். இங்க என்ன நடந்ததுன்னா, கூட்டிட்டு போனவனு செத்துட்டா, ஆனா இவங்களை தூக்கி உள்ள வரும்போது அவர்கள் தைரியமா தான் இருந்தாங்க. கர்த்தர் விடுவிச்சாலும் விடுவிக்கலினாலும் நீர் நிறுத்தின இந்த சிலையை நான் என்ன பண்ண மாட்டேன். அதான் ஒருத்தர் நமக்கு நல்லது செஞ்சா அது கொஞ்சமாவது நன்றி உள்ளவர்களா இருக்கு தெரியுமா? இவங்க முன்னாடி நின்றது இவர்களால் அல்ல, கர்த்தர் கொடுத்ததுன்னு தெரிஞ்சிருந்தாங்க. அதற்கு நன்றி கடனா மனுஷனுக்கு அல்ல கர்த்தருக்கே நன்றி செலுத்தணும். அவர்கள் எப்படி நின்னாங்களா? தைரியமா நின்னார்கள். அல்லேலூயா. இப்ப இந்த இடத்துல என்ன நடந்தது பாருங்க, தூக்கி உள்ள போடுறாங்க. 23வது வசனம். அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாக அக்கினியிலே போடுவிப்போம் என்றான். அவர்கள் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, ஆம் ராஜாவே என்றார்கள். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினி நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்றார். ஆதலால் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தையை சொல்லுகிற எந்த ஜனத்தானும் எந்த ஜாதியானும் எந்த பாஷைக்காரனும் துண்டித்து போடப்படுவான். அவன் வீடு எருக்கலமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை என்றார். ஆமென், அல்லேலூயா. இந்த இடத்துல கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் பாதியோட முடிஞ்சு போறதுல, அந்த ஆசீர்வாதத்தை புடிச்சு நின்று அவர்கள் உறுதியா நின்னதுனால உள்ள போய் அவர்கள் என்ன பண்ணலையா, சோதிக்கப்படல, உள்ள போய் அவர்கள் எரிந்து போகல. இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அவர்கள் 3 பேரா விட்டவர்கள் 4 பேரா உலாவி கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. இப்ப எந்த ஆளு சிலையை நிறுத்தி வணங்கணும்னு சொன்னானோ அவரே சொல்றாரு, நீங்க இவர்கள் வணங்குற அந்த கடவுள் தான் மெய்யான கடவுள். இந்த கடவுளை யார் வணங்கலையோ உங்க வீட்டை இடிச்சு நெருப்பு வச்சு அதை சுடுகாடா மாட்டி போடுவாங்க.
இது ராஜா ஒரு மறு பரிசீலனை செய்து ஒரு புதிய ஆணையை வெளியிடுறார். அல்லேலூயா. உங்களால இல்ல, கர்த்தர் நினைச்சா சொல்லுங்க, சட்டத்தையும் மாற்ற முடியும். கர்த்தர் உங்களை கொண்டுதான் அதை மாற்றுவார். அல்லேலூயா. சும்மா புதுசா வேற ஒருத்தரால வரதுல, நீங்க உறுதியா நின்னீங்கன்னா உங்களை வச்சு கர்த்தரால பெரிய காரியங்களை செய்ய முடியும். அல்லேலூயா. அப்ப இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கர்த்தர் உயர்த்தினார். திடீர்னு ஒரு ஆபத்துல சந்திச்சிருந்தாங்க. ஆனால் அந்த ஆபத்துல இருந்து திரும்பவும் கர்த்தர் அவர்களுடைய தலையை உயர் பண்ணினார். அல்லேலூயா. அப்ப நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் அப்படியே வாழ முடியுமானா முடியாது. இடையில பிரச்சனை வரும், இடையில போராட்டம் வரும், தேவையில்லாம வீட்டுக்குள்ள சண்டை வரும், தேவையில்லாத குழப்பம் வரும். ஆனா நிலைத்து நிற்கிறவர்களை கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதங்கிறது ஒரு சில நேரங்களில் நமக்கு தடுமாற்றத்தை உண்டு பண்ணும். அந்த ஆசீர்வாதத்துல தரித்து நிற்கிறவங்க மாதிரிதான் உயர்த்தப்பட முடியும். அல்லேலூயா. தானியேல் 6வது அதிகாரம் 7வது வசனம். 30 நாள் வரையில் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனையானாலும் மனுஷனையானாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெவியிலே போடப்பட ராஜா கட்டளை பிறப்பித்து உறுதியான தாக்கீது செய்ய வேண்டும் என்று ராஜ்யத்துடைய எல்லா பிரதானிகளும் தேசாதிபதிகளும் பிரபுக்களும் மந்திரிமார்களும் தலைவர்களும் ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆமென். அல்லேலூயா. இன்றாவது இதே சாப்டர்ல இருக்கிறவங்க தான் தானியேல். 4 பேர் ஆண்டவர் செலக்ட் பண்ணார் இல்லையா? அதுல 3 பேர் தப்பிச்சிட்டாங்க. தானியேலுக்கு மறுபடியும் ஒரு பிரச்சனை வருது. 30 நாள் அளவு வேற யாரும் எந்த தெய்வங்களையும் கும்பிடக்கூடாது, நான் நிறுத்தின சிலைகளை தான் கும்பிடணுங்கிறாங்க. அப்ப தானியேல் எப்பவுமே ஜெபிக்கிறவர். 10வது வசனம் வாசிங்க. தானியேலாம் என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேலறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை இழந்து போக கூடாதுன்னா அதை தொடர்ந்து கடைபிடிச்சுக்கிட்டே இருக்கும். எப்படிங்க? எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன போராட்டம் வந்தாலும் சரி, ஆராதிக்கிறதுல ஜெபிக்கிறதுல அவருக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணுமா தவிர வேற இடத்துக்கு போக கூடாது. தானியேலுக்கு ஒரு பிரச்சனை வந்தது. அவன் தானியேல் எப்படிங்க? இப்ப அரசவையில ஒரு உயர்ந்த பதவியில இருக்கிறவன். ராஜா சொன்னா கேட்டுதான் ஆகணும். ஆனாலும் ராஜாவுடைய உத்தரவுக்கு மறுப்பு தெரிவிச்சு கர்த்தரை சேவிப்பதுதான் முக்கியம். அவன் முன்னாடி நின்னான். எப்படி சொல்றாரு பாருங்க. உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட போதும் அவன் எப்படி பண்ணா? வழக்கம் போல அந்த 3 வேளை ஜெபிக்கிற ஜெபத்தை அவன் விடவே இல்லை. 16வது வசனம் 17வது வசனம். அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். ஒரு கல் கெபியினுடைய வாசலின் மேல் கொண்டு வந்து வைக்கப்பட்டது. தானியேலை பற்றிய தீர்மானம் மாற்றப்படாதபடிக்கு ராஜா தன் மோதிரத்தினாலும் தன் பிரபுக்களின் மோதிரத்தினாலும் அதன் மேல் முத்திரை போட்டார். ஆமென். அல்லேலூயா. இரண்டாவது பாருங்க, தானியேலை ராஜா அங்கீகரிச்சிருந்தாரு. அவர் மேல பச்சமா இருக்கணும் விடுவிக்கணும் முயற்சி பண்ணாராம். ஆனா சுற்றி இருக்கிறவங்க என்ன பண்ணுங்களா? அவரை மட்டும் எப்படி விடலாம்? தானியேல் என்ன பண்ணாதீங்க, விடாதீங்க. அவன் எப்பவும் பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை ஜெபத்துக்கு போயிட்டு இருக்கிறான். ஞாயிற்றுக்கிழமை ஒரு வேலை வைங்க, சம்பளத்தை சேர்த்து கொடுங்க, புதுசா சட்டை பேண்ட் எடுத்து கொடுக்கணும்னு சொல்லுங்க. அவன் எப்படி சர்ச்சுக்கு போறான்னு பார்க்கலாம். இல்லையா? விட மாட்டாங்க. என்னதான் நம்ம முயற்சி பண்ணினாலும் உலகமும் உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் உங்களை சோதிக்கத்தான் பார்ப்பாங்க. இப்ப சோதிச்சு தானியேலுக்கு ஒரு சோதனை வந்தது. தூக்கி சிங்க கப்பிக்கல போட்டு கல்லை வச்சு மூடி இவனை திறக்காதீங்க. இல்லையா? போராட்டங்கள் இருக்குதான் தெரியுங்க. ஆசீர்வதிக்கப்பட்ட எல்லாத்துக்குமே ஆபத்து இருக்கு. சொல்லுங்க, ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் எல்லாருக்கும் ஆபத்து இருக்கும். ஆபத்து இல்லாம கிடையாது. அந்த ஆபத்தை பார்த்து பயந்து பேக் அடிச்சீங்கன்னா உங்களால வாழவே முடியாது. கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் நிரந்தரமானது. யாரு கடைசி வரைக்கும் ஓடுறானோ அவனுக்கு தான் அந்த ஆசீர்வாதம். இல்லையா? இடையில சரி எனக்கு போதும்பா, 80 வயசுக்கு 40 வயசுக்கு நான் நல்லா சாப்பிட்டேன், நல்லா தூங்கிட்டேன், நல்ல வீடு கிடைச்சிருச்சு, அடுத்த 40 வருஷம் நான் பிச்சைக்காரனா இருந்தா போதும் யாராவது விரும்புவாங்க. ஆனா ஜெபிக்கிறதுல ஆராதிக்கிறதுல மட்டும் நமக்கு என்னங்க, 30 வருஷம் ஜெபம் பண்ணிட்டோம், இதுக்கு மேல என்ன, வாழ்க்கை முடிச்சாச்சு, வயசாயிருச்சு, நம்ம வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, இனிமேல் எப்படி வாழ்ந்தா என்ன? ஆசீர்வாதத்தை மட்டும் பெற்றுக்கொள்றோம். ஆண்டவர் ஜெபிக்கிறதுல மட்டும் எக்ஸ்கியூஸ் கொடுத்தாரு. அந்த வேலையே இருக்கக்கூடாது. ஜெபிக்கிறதுல என்ன பண்ணக்கூடாது? தானியேல் ஒரு நேரத்துல அவன் சோர்ந்தே போகல. கீழ்வசனம் 20வது வசனம். ராஜா கெபியின் விட்டு வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். அப்பொழுது தானியேல், ராஜாவே, நீ என்றும் வாழ்க, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதரை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். 24வது வசனம் வாசிங்க. தானியேலின் மேல் குற்றஞ்சாட்டின மனுஷரையோ வென்றால் ராஜா கொண்டு வர சொன்னான். அவர்களையும் அவர்கள் குமாரரையும் அவர்கள் மனைவிகளையும் சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். அவர்கள் கெபியின் அடியிலே சேரும் முன்னே சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்து அவர்கள் எலும்புகளை எல்லாம் நொறுக்கி போட்டது. ஆமென். அல்லேலூயா. தானியேல் உள்ள இருக்கும்போது ஒண்ணும் பண்ணாத சிங்கம்
எவன் பொய் பேசினானோ, எவன் பொறாமையோட இருந்தானோ, அவன் உள்ளுக்குள்ள இறங்கவே பாஞ்சடிச்சு எலும்பு உடச்சு பிடிச்சான். இது எப்படிங்க? இது எப்படி நடக்கு? யாரால நடத்த முடியுது? உள்ள போன சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ நல்லா சுத்துறானுங்க. பக்கத்துல போனவன் என்ன ஆயிட்டான்? சுருண்டுடுது. எப்ப கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொண்டீங்களோ அப்பவே நினைச்சுங்க, உங்களுடைய உயிருக்கு அவர்தான் உத்தரவு. இல்லையா? உங்களுக்கு ஒரு தீங்கு அணுகாது. இஸ்ரவேலை காக்கிற தேவன் அவர் ஒரு டைம் ஒருத்தர் ஆசீர்வதிச்சிட்டானா அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் தான். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு முயற்சி பண்ணுங்க. கர்த்தாவே நீ ஆசீர்வதிங்கன்னு கேளுங்க. நீங்க மட்டும் ஆசீர்வதிக்கப்படுறது கிடையாது, உங்களுடைய சந்ததி அனைத்தையும் கர்த்தரால் ஆசீர்வதிக்க முடியும். அல்லேலூயா. அப்ப இந்த தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இதெல்லாம் முன்னேற்ற இருந்தார். யோசேப்பு போன பகுதியிலேயே சொன்னதுனால உங்களுக்கு சும்மா மேலோட்டமா சொல்லிட்டு போயிரு. யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களால் வஞ்சிக்கப்பட்டு குழியில தள்ளப்பட்டு அடிமையா கொண்டு போகப்பட்டவன். அவன் அந்த ஸ்தானத்துல உயர்வா கர்த்தர் வச்சிருந்தாரு. இருந்தாலும் ஒரு பிரச்சனை வருது. யாருங்க? போத்திபாரின் மனைவி அவனை தப்பான வழிக்கு கூப்பிடும் பொழுது அவன் தப்பிச்சு ஓடுறான். இருந்தாலும் அவன் தவறானவன் தண்டிக்கப்படுறான். அந்த சிறைச்சாலைக்குள்ள செல்லும் பொழுதும் அந்த காவலாளி கண்களை தயவடைக்க பண்றாரு. மற்ற எல்லாத்து கண்களை தயவடைக்க பண்ணி அந்த சொப்பனத்தை வெளிப்படுத்தி கடைசி நேரத்துல அடிமையாக்கப்பட்டவன் எப்படியோ மாறினான். அந்த நாட்டுக்கு அரசனாக்கப்பட்டான். அல்லேலூயா. உங்களை கர்த்தர் ஒரு முறை ஆசீர்வதிக்கப்பட்டவன் எப்பவும் சொல்லுங்க, ஆசீர்வதிக்கப்பட்டவன் எப்பொழுதும். அப்ப நீங்க ஒரே டிராவல்லயே இருக்கணும். கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சா நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் நம்பிக்கையோட நீங்க ஓட்டீங்கன்னா இடையில எவ்வளவு மேடு வரலாம், எவ்வளவு போராட்டங்கள் வரலாம், உங்க வாழ்க்கை மட்டும் கர்த்தர் மாற்றவே மாட்டார். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் கர்த்தரால் உங்களை என்ன பண்ண முடியுங்க? முதலாவது தாழ்விலிருந்து உயர்த்துகிறவர். சொல்லுங்க. இரண்டாவது ஆபத்திலிருந்து உயர்த்துகிறவர். மூன்றாவது ஞானத்தை தருகிறவர். இப்ப கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்துல இன்னைக்கு நம்ம 3 பகுதி பார்த்தோம்னா, எவ்வளவு தாழ்மையில இருந்தாலும் சரி, எவ்வளவு சோர்வுல இருந்தாலும் கர்த்தரை நம்மை தாழ்மையிலிருந்து உயர்த்துவது ஆசீர்வாதத்தின் முதல் ரகம் இல்லைங்களா? இரண்டாவது ஆபத்திலிருந்து உயர்வை தருவதும் ஆசீர்வாதம். மூன்றாவது கர்த்தர் கொடுக்கிற ஞானம், அறிவு ஆசீர்வாதம். அல்லேலூயா. அப்ப இந்த உபாகம் 1:11 நம்ம வாசிக்கிறது 1000 மடங்கு உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பேன்னு சொன்னது உண்மைதான். அது நமக்கு கொடுத்த உண்மைதான். இது எத்தனையில பிரிஞ்சிருக்குதுங்க? நிறைய வகையில பிரிஞ்சிருக்குது. இதையெல்லாம் பெற்றுக்கொள்வதற்கு நம்ம பிரயாசப்படணும். இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறவன் தான் முழுமையான மனுஷன், முழுமையான கிறிஸ்தவன். அப்ப ஞானத்தை, அறிவையும் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்ளுங்கள், அது ஆசீர்வாதம். நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருப்பதற்கு நம்ம வருகிற ஆபத்திலே அவரை விட்டு விலகாம இருங்க, அதுவே கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம். ஒருவேளை தாழ்மையில் இருக்கிறீங்களா, உங்களையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து உங்களுக்கு கௌரவத்தையும் என்னத்தை கொடுப்பாரு? அந்தஸ்தையும் கொடுப்பது ஆசீர்வாதம். அப்ப இந்த மாதிரி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு நீங்க என்ன பண்ணணும்? பிரயாசப்படுங்கள், ஜெபியுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, நல்ல தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல ஓய்வு நாளுக்காக உங்களுக்கு நன்றி. நாங்கள் இந்த நாட்களில் கூடி வரவும், ஜெபிக்கவும், ஆராதிக்கவும், துதிக்கவும் கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்த நல்ல தருணத்துக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் கொடுத்த இந்த வாக்கின் பிரகாரம், இந்த வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் கர்த்தாவே உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு எங்களை தகுதியுடையவர்களா மாற்றுங்க. இந்த அழிந்து போகிற பூமியில் ஆண்டவரே எங்கேயோ ஓடி ஒளிந்து மறைத்து கொள்ளாதபடி எங்களுக்கு கௌரவத்தை, அந்தஸ்தையும் கொடுக்கிறவர் அப்பா, ஞானத்தை, அறிவையும் கொடுக்கிறவர் ஆண்டவரே. ஆபத்திலிருந்து ஆண்டவரை எங்களை பாதுகாத்து எங்களை உயர்வுக்கு கொண்டு வருகிற இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களை தகுதிப்படுத்துங்க. இந்த நாட்கள் கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அவங்க குடும்பங்கள், பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும். கர்த்தாவே, இந்த ஆராதனை கர்த்தர் நீ மகிமைப்பட்ட தயவுக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.